இன்றைக்கி மத்தியானம் சுரக்காய் வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டு மாதிரி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். பசங்க லீவில் வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிடலான்னு சொல்லி கேட்டதுக்கு சாம்பார் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு துவரம்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்போ சுரக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக மஞ்சத்தூளில் நீங்கள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கரில் பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டதுமே பருப்பு நல்லா வந்துருந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சுரக்காய் போட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக சாம்பார் தூள் உப்பு போட்டுட்டு 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சுரக்காய் சாம்பார் ரெடி. இதில் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு சேர்த்து மிக்சியில் அடித்து ஊற்றுனிங்கன்னா சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். ஆனால் நான் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.